இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 43 அதிகாரம் 19 திருவசனம். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றுகின்றது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இந்த 2024 ஆண்டின் 11 மாதங்களை அழகாய் பத்திரமாய் நாம் கடந்து வர உதவிய இயேசுவுக்கு நன்றி. இந்த டிசம்பர் மாதத்திற்குள் நாம் இன்றைய நாளில் நுழைகின்றோம் அல்லவா? டிசம்பர் மாதம் திருவருகையின் மாதம், கிறிஸ்துமஸ் மாதம். இதிலே நம் காரியங்கள் அனைத்தையும், நம் உடல் நலம், குடும்பம் அனைத்தையும் இயேசுவிடம் இன்று ஒப்படைத்து இந்த டிசம்பர் மாதத்தை இனிதே துவங்குவோம். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இந்த புதிய நாளை காண செய்த கடவுளை துதித்து இந்த நாளை, இந்த புது மாதத்தை துவங்கினீர்களா? இல்லை என்றால் உங்களை ஜெபிக்குமாறு, இயேசுவை துதிக்குமாறு உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். என் சகோதரனே, என் சகோதரியே, நமது மனதிற்குள் பல கேள்விகள் இருக்கும். எப்போது இந்த நோய் சரியாகும் என்று, என் பிரிந்த குடும்பம் எப்போது சேரும் என்று, எனக்கு எப்போது வேலை கிடைக்கும் என்று, பல ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகிவிட்டது, எப்போது சரியாகும் என்று, ஒரு குழந்தை எனக்கு இயேசு கொடுக்க மாட்டாரா என்று, என்னை இந்த தாழ்ந்த நிலையிலிருந்து தேவனாகிய இயேசு உயர்த்த மாட்டாரா என்று. நண்பர்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் புதிய காரியத்தை, உங்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவை தருவேன் என்று ஆண்டவர் இன்று இந்த 2024 ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் முதல் நாளிலே வாக்கு கொடுக்கிறார். உங்கள் உயர்வை, புரமோஷனை, வாழ்வை, வழியை, பிள்ளைகள் காரியத்தை எல்லாவற்றையும் உயர்த்தப் போகிறார் இயேசு. சம்பந்தத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக பார்க்கின்றீர்களா? அது கூடி வரும். தடுக்க பலர் எழலாம். ஆனால் கடவுள் ஒரு கதவை திறந்தால் அதை யாராலும் மூட முடியாது. உங்கள் வாழ்க்கையின் கதவுகளுக்கான சாவி இயேசுவிடம் மட்டும்தான் உள்ளது. தாவீதின் திறவுகோலை உடையவர் இயேசு. அவர் திறக்கிறதை யாரும் மூடுவதில்லை. அவர் மூடுவதை ஒருவராலும் திறக்க முடியாது. அவர் என்றென்றும் உயிரோடு இருப்பவர். இயேசுவே கூறுகிறார், மரித்தேன், ஆனால் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கின்றேன் என்பதாய். உங்களுக்கும் இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் நாளிலே செழுமையின் வாசல்களை திறக்கவும், அதை உங்களுக்கு சொந்தமாக்கவும் இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் வாழ்வு வனாந்தரமாக, பாலை வனமாக இருக்கின்றதே என்று நினைக்கிறீர்களா? அதிலே அங்கேயும் வழியை உண்டாக்க இயேசு வல்லவர். என் வாழ்வும் பிசினஸும் வேலையும் வறண்டு போய் இருக்கின்றதே என்று கவலை கொள்கிறீர்களா? பிள்ளைகளின் படிப்பை, வேலையை குறித்த கவலையா? அவர்களின் பழக்கங்களை குறித்த கவலையா? அங்கேயும் ஆறுகளை தோன்றிட செய்ய வல்லவர் நம் இயேசு. உங்களுக்கு முன்பாக செல்வார். உங்கள் வாழ்க்கையில் கோணலானவைகள் அனைத்தையும் செவ்வையாக்குவார். உங்கள் பெயர் அவர் உள்ளங்கைகளில் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் பெயரை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். என் மகளே, மகனே, வெண்கல கதவாக இருப்பினும், இரும்பு தாழ்பால் போடப்பட்டு இருப்பினும், அதையும் தகர்க்க உங்களை ஆசிர்வதிக்க இயேசு வல்லவர். எனவே சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ந்து களிகூறுங்கள், ஜெபியுங்கள், உடலையும் மனதையும் பார்த்து கொள்ளுங்கள். தேவன் ஈசாக்கை பார்த்து கூறினார், உன் தந்தையைப் போல் நீயும் கீழ்ப்படிந்ததால் அபிரகாமைப் போல் உன்னையும் ஆசிர்வதிப்பேன் என்றார். ஈசாக்கிற்கு நாடுகளை கொடுத்தார், அவரோடு இருந்தார், சத்தியத்தை நிறைவேற்றினார். அதே போல் தனக்கு கீழ்ப்படிந்து தன் சட்டங்களை கைகொள்கிற அனைவருக்கும் உங்களுக்கும் இந்த மாதத்திலே செய்வார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, புதிய செயலை எங்களுக்கு செய்ய வேண்டுமாய் இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் நாளிலே
உம்மிடம் வேண்டுகிறோம். இப்பொழுதே அவை தோன்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். உமது வழிகளை எங்களுக்கு கற்பியும். அந்த பாதையிலே நடப்போம் என்று உறுதியளிக்கிறோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.